Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, அதே போல குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மாநகராட்சியில் முதல் வீடு கட்டினா சரி, கடை கட்டினா சரி, 1000 சதுரடிக்கு 38,000 தான் கட்டணும். திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,08,000 ரூபா 1000 சதுரடிக்கு கட்டணம் செலுத்த வேணும். பிளான் அப்ரூவ்டுக்கு 1,08,000, 38,000 எங்க, 1,08,000 எங்க, சிந்திச்சு பாருங்க. அதே போல கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு முன்னை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. ஜல்லி விலை உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு வித்த ஜல்லி 5,000 ரூபாய்க்கு விற்குது. எம்சாண்ட் 2,500 ரூபாய்க்கு வித்தது 5,500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 8 ரூபாய்க்கு வித்தது இப்போ 13 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு வித்தது இப்போ 60,000 ரூபாய்க்கு விற்குது. அதே போல மரம் 200% உயர்ந்து போச்சு. சிமெண்ட் மூட்டை ஒரு மூட்டை 240 ரூபா, அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ 340 ரூபாய்க்கு விற்குது. இப்படி கட்டுமான பொருளுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 அதுல தெரிவிச்சாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று. நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது, கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்தாச்சு, அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்து விலையை குறைன்னு சொன்னோம். குறைக்கவே இல்லை. ஏன்னா கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்களா, எங்க போய் குறைப்பாங்க? அதே போல இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? இன்றைக்கு நாங்க தொடர்ந்து மத்திய அரசு வலியுறுத்தி 100 நாள 125 நாள் ஆகியிருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் 125 நாள 150 நாளா உயர்த்தப்படும். அதோட இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா இருக்கிறீங்க, சிந்திக்க வேணும். கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை வேற, கூட்டணி வேற. இதையும் ஒன்னா சேர்த்து பார்க்க கூடாது. இன்றைக்கு கூட்டணி என்பது ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிதறாம அதை ஒன்றாக சேர்த்து நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து அந்த கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்காக கூட்டணி அமைக்கிறாங்க. ஏன் திமுக இருக்கிற கட்சியெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் வச்சிருந்தவங்க தான். திமுகவில் யாரெல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ அவரெல்லாம் அண்ணா திமுக கூட்டணியில் இடம்பெற்றவர்கள். அண்ணா திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்களோ அவரெல்லாம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றது தான். தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறி மாறி இருப்பது இயல்பு. அப்படிதான் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வச்சிருக்குது. இன்றைக்கு கூட்டணி வச்சதுனால அவர் சொல்லுவதெல்லாம் நாங்க கேட்போம் அப்படின்னு வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் அவருடைய கூட்டணி கட்சி தலைவரும் ஒரு அவதூறு செய்தியை பரப்பிட்டு வராங்க. தயவு செய்து எண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சி முடிச்சிருக்கு. 31 ஆண்டு காலத்தில் மத சண்டை வந்ததா, ஜாதி சண்டை வந்ததா? கண்ணை இமைகாப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். தமிழ்நாட்டில் எங்கே ஜாதிக்கும் மதத்திற்கும் இடம் கிடையாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆனால் சிறுபான்மை மக்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு கவர்ச்சிகரமாக இன்றைய முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆக நம்ப வேண்டாம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. கண்ணை இமைகாக்கின்றது. அதே போல சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்கள், ஏனைய சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல அண்ணா திமுக அரசு பாதுகாக்கும் பாதுகாக்கும் பாதுகாக்கும். இதுல சிறுபான்மை மக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்க கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். அம்மா இருக்கும்போது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, புனித ரமலான் மாதத்துல பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. 5400 மெட்ரிக் டன் முத கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இஸ்லாமிய பெருமக்கள் வசிக்கின்ற நாட்டில் கூட கொடுக்கல. அண்ணா இந்தியாவில் முத தமிழ்நாட்டில் தான்
அம்மா இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி கொடுத்த அரசு அதிமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவாரூருக்கு தேவைப்படும் சந்தன கட்ட விலையில்லாம நாங்கள் இருக்கு வரை கொடுத்துட்டு இருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு ஆண்டுக்கு 6 கோடி மானியம் கொடுத்தது. திடீரென்று 2019 ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாமிய பெருமக்கள் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கோரிக்கை வைத்தார்கள். அண்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கும் போது இடத்துல கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே அதிமுக அரசாங்கம் மத்திய அரசு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதியை நிறுத்தினாலும் மாநில அரசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து தொடர்ந்து வழங்கணும். 2021 ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் மீண்டும் என்னை சந்தித்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதன்படி 6 கோடி கொடுத்ததை 12 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கிய அரசாங்கம். ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்ல வேணும்னு கேட்டாங்க. 15 கோடி அதிமுக அரசு ஒதுக்கி கொடுத்தது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதிய வழங்க திட்டம் துவக்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. 2004 முதல் 2006 600 பேரா உயர்த்தினோம். அவர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கணும். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கேட்டாங்க. 25,000 ஒரு இருசக்கர வாகனம். சிறுபான்மையினர் நலனில் அக்கறை கொண்ட கட்சி அதிமுக என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் பரப்புரையில் பேசியிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.